அதிமுகவை அழிவு பாதையில் அழைத்துச் சென்றிருக்கும் பொய்மையின் மொத்த உருவம்தான் எடப்பாடி பழனிசாமி என ஓ பன்னீர்செல்வம் தெரிவித்துள்ளார். மேலும் தன்னை சேர்த்துக் கொள்ள மாட்டேன் என கூறுவது ஆணவத்தின் உச்சம் என்றும் ஓ பன்னீர்செல்வம் கூறியுள்ளார். கூடுதல் விவரங்களை வழங்குவதற்காக செய்தியாளர் ராஜேஷ் இணைப்பில் காத்திருக்கிறார். ராஜேஷ், முன்னாள் முதலமைச்சர் ஓ பன்னீர்செல்வம் எடப்பாடி பழனிசாமி குறித்து தெரிவித்திருக்கக்கூடிய கருத்துக்கள் என்ன, விவரங்களை விரிவாக பதிவு பண்ணலாம். கடந்த சில தினங்களுக்கு முன்பாக செய்தியாளர்களை சந்தித்த எடப்பாடி கே பழனிசாமி ஓ பன்னீர்செல்வம் குறித்து பல்வேறு கருத்துக்களை தெரிவித்திருந்தார். அதற்கு பதிலடி கொடுக்கும் விதமாக தற்பொழுது ஓ பன்னீர்செல்வம் ஒரு நீண்ட நெடிய அறிக்கையை வெளியிட்டிருக்கிறார். அதில் அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை அழிவு பாதையில் அழைத்து சென்று கொண்டிருக்கும் பொம்மையின் மொத்த உருவம் துரோகி எடப்பாடி பழனிசாமிக்கு கடும் கண்டனம் என அவர் குறிப்பிட்டிருக்கிறார். மேலும் துரோகம், பொய்மை, செய்நன்றி மறுத்தல், வன்முறை ஆகியவற்றின் மொத்த உருவம் எடப்பாடி பழனிசாமி. என்னை விசுவாசமற்றவன் என்று பேட்டியளித்திருப்பது முழு பூசணிக்காயை சோற்றில் மறைப்பது போல் உள்ளது என்று அவர் குறிப்பிட்டிருக்கிறார். மேலும் பலவித சந்தர்ப்பங்களில் தான் அதிமுகவிற்கு உண்மையான விசுவாசியாக இருந்ததாகவும் அதற்கு சான்றாக திருமண விழாவில் ராமன் என குறிப்பிட்டு ஜெயலலிதா பேசிய அந்த நிகழ்வை அவர் சுட்டிக்காட்டியிருக்கிறார். மேலும் முதலமைச்சர் பதவியை கொடுத்தவருக்கு துரோகம், பரிந்துரை செய்தவருக்கு துரோகம், 4 ஆண்டு ஆட்சிக்கு உறுதுணையாக இருந்தவருக்கு துரோகம், அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியை காப்பாற்றி கொடுத்தவருக்கு துரோகம் என சுயநலத்திற்காக பல துரோகங்களை செய்து கொண்டு எடப்பாடி பழனிசாமி என்னுடைய விசுவாசத்தை பற்றி பேச அருகதை அற்றவர் என்று குறிப்பிட்டிருக்கிறார். மேலும் போடி நாயக்கனூர் சட்டமன்ற தொகுதியில் ஜெயலலிதா போட்டியிட்ட போது அவருக்கு எதிராக வேட்பாளருக்கு தலைமை தேர்தல் முகவராக நான் செயல்பட்டேன் என்று அவர் குறிப்பிட்டிருப்பதற்கு மறுப்பு தெரிவித்திருக்கக்கூடிய அவர் அதனை நிரூபித்தால் தான் அரசியலிலிருந்து விலகிக் கொள்வதாக குறிப்பிட்டு அறிக்கை வெளியிட்டிருக்கிறார். மேலும் ஆறுமுகசாமி விசாரணை ஆணையத்தில் நடந்தவை எல்லாவற்றையும் சுட்டிக்காட்டி ஒரு விரிவான அறிக்கையை அவர் வெளியிட்டிருக்கிறார். நேற்று மதுரை விமான நிலையத்தில் அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி செய்தியாளர்களை சந்தித்த போது ஓ பன்னீர்செல்வம் அதிமுகவிற்கு விசுவாசமாக இல்லை என்றும் அவரை கட்சியில் சேர்ப்பதற்கு 1% கூட வாய்ப்பு இல்லை என்றும் தெரிவித்திருந்த நிலையில் தற்போது அதன் எதிரொலியாக அவரது கருத்திற்கு ஓ பன்னீர்செல்வம் பதிலளித்திருக்கிறார். பொய்மையின் மொத்த உருவம் என்று எடப்பாடி பழனிசாமியை விமர்சித்திருக்கிறார். இது தொடர்பான கூடுதல் விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி ராஜேஷ்.